நீ வேற கட்டுறது கேட்குறாங்க. அவருக்கு டெய்லி நான் பிஸ்கெட்டு கொடுத்துடணும். அதனால் வரேன் இந்தா பிஸ்கெட்டு கொடுத்துருப்பா. அது போயிடுச்சு. நான் காக்கா வளர்க்குறேன். அதுவும் வாயில ஜீவன் தானே. உங்களுக்கு நல்ல மனசு வீச்சு. உண்மைதான், நம்மளை தேடிதான் அது வருது. நம்ம தருவோன்ற நம்பிக்கை தானே அது வருது. டெய்லியும் காலையில் சொன்னால் பிஸ்கெட் கொடுத்துட்டு அது சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடும். உங்களுக்கு வேறு லெவல். ஓகே நான் நன்றி. நம்மளை நம்பி வர வாயிலா ஜீவத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகேப்பா. இப்போ அவங்க போயிட்டாங்க. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவங்க கொடுக்குற வரைக்கும் கத்திட்டு தான் இருப்பாங்க. இப்போ போயிட்டாங்க. போயிட்டீங்களா எடுத்துகிட்டு? ஹாய்ப்பா, தமிழில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இங்கிலீஷ் தெரியாதுப்பா எனக்கு. என்ன ஒரே சிரிப்பு பொம்மை போட்டிருக்கிறீங்க? நான் உங்கள் எஸ்கே என்ன போட்டு அடுத்தது என்ன போடுற பேர் சொல்லுங்கள் பார்க்கும். எனக்கு பேர் தெரியல. உங்கள் ஊரில் மழை இருக்கா? எங்கள் ஊரில் நேற்று மழை இல்லை. இன்றைக்கி மழை வருமானு எதிர்பார்க்குறோம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. அதில் எடுத்துக்கா கால் மட்டும் தானேப்பா. அவ்வளோதான். இல்லை தரத்தை எப்படி எங்களுக்கு பொன்னேரிப்பா. பொன்னேரி இது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி. நீங்கள் நாகர்கோயிலா? ஓகேப்பா. அக்கா சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். என்ன பண்ண தேவையில்லை. என்ன யாருமே ஹார்ட்டே போட பண்ணி ஒரு ஹார்ட்டு கூட வரல பாரு. இவ்வளோ பேர் பேசுகிறீங்க. அக்காவுக்கு ஒரு ஹார்ட்டு போடல. யாரும் ஒரு ஹார்ட்டு கூட இங்கே வரல. ஆமாப்பா, இன்றைக்கி பயங்கர வெயில் தான் சொல்கிற மாதிரி. இன்றைக்கி காலைல அப்பா செம்ம வெயில். துவைச்சி போட்ட துணி பூராக்கே அப்படியே காஞ்சிட்டு பாருங்க. இன்றைக்கி எல்லாம் விஜய் படத்துக்கு போனீங்களா? யாராவது எப்படி இருந்துச்சு படம்? விஜய் ரசிகர் யாராவது இருக்கிறீங்களா? தமிழில் கமெண்ட் பண்ணுங்க. பட்டு அக்காவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. தமிழில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அக்கா நான் பதில் சொல்லுவேன். இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, கோச்சிக்காதீங்க. கன்னியாகுமரி வந்திருக்கிறோம்ப்பா. கன்னியாகுமரி எப்போ தெரியுமா? ஒரு 17 வருஷத்துக்கு முன்ன, 16 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கிறேன். 16 வருஷத்துக்கு முன்னே கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறேன். இப்போ இன்ன வரைக்கும் வந்ததில்லை. இல்லை தம்பி இங்கிலீஷில் ரொம்ப நேரமாக போகிறாங்க. என்னப்பா போடுறான் தெரியவே இல்லை. தமிழில் போட்டு பாடுறேன், போட மாட்டேன். ஆடுங்களை கடிக்குதா?